ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா 2 பேரும் கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரிட்டன் அவங்களோட ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு தான் வராங்க. 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த மெய்ட் வந்து கேட்குறாங்க, ஆமாம் என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, அதுவும் கார்ட்ஸ்லாம் இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ 2 பேத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே எனக்கு புரியுது, உங்கள் 2 பேத்துக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், சரி அப்போனா நீ போயிட்டு அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எது ஹக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக அங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. நைட்டெல்லாம் இவளுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக தூக்கமே வர மாட்டுது. கிஸ் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அப்படியே சமாளிக்கிறா. இருந்தாலும் முடியலை. இங்கிட்ட ஹீரோக்கும் பார்த்திங்கன்னா தூக்கமே வரமாட்டேது. கிஸ் பண்ண விஷயங்களையே நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சரி ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்றத பார்க்கறதுக்கு அவளோட ரூமுக்கு வெளியே வந்து அவளோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அவள் ஆல்ரெடி புலம்பிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் கேட்டு இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவள் வேலைக்கு ரெடி ஆகிட்டா. ஹீரோவோட கண்ணில் படாமல் அங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகிறாளா. பின்னாடி பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு என்னம்மா பண்ணுறன்ற மாதிரி கேட்குறான். இவள் பார்த்திங்கன்னா ஷாக்கில் கீழே விழுக்க போகிறாளாம். ஹீரோ பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிட்ருக்கான். ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோட லிப்ஸை பார்க்கும்போது கிஸ் பண்ண அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. என்ன வேலைக்கு கிளம்பிட்டியான்னு கேட்குறான். ஆனால் இவள் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்க்குறாளா. ஸோ ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கா. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது. ஹீரோயின் நேராக பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து இந்த பாவ மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கள்ல, அந்த ஃபாதர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னை யாரும் பொசஸ் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அந்த கிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இவள் பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கா. அந்த ஃபாதருக்கு ஒன்றுமே புரியல, என்னதாம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்கு. அப்போது பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. நீ சர்ச்சுக்கெலாம் வரக்கூடிய ஆளே இல்லையே, இங்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான், சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லும்போது இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறேன். இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபோனை அட்டன் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்கும்போது இன்றைக்கி நம்ம கல்யாண நாள் வந்து குறிக்க போகிறாங்க, நீ இன்றைக்கி ஃப்ரீயான்ற மாதிரி கேட்குறான். இவள் ஒரு மாதிரி இழுக்கிறாளா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒரு நாளைக்கு நான் மாற்றி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் வரேன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்துடுறான். நம்ம போகலாமா அப்படின்னு. இந்த விஷயம் ஹீரோவோட காதில் கேட்டோன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இவன் எதுக்கு அங்கே வந்தான், இவகிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. என்கிட்ட பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹீரோனை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுறாரா. உங்களுக்கும் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் வேறு யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு இவர் நார்மலாக கேட்குறாரா. ஹீரோவுமே ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான், அவனுக்கு பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. இதை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இவ போக்கே சரியில்லையே, ஒரு வேளை ஹீரோ இவளுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு டேரெக்டாக பார்த்திங்கன்னா சொல்லிடுறான். நீ வந்து ஹீரோவோட ரொம்ப அட்டாச்சட்லாம் ஆகிடாத, ஏன்னா இனி 3 வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களே அப்படின்ட்டு. இவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் என்ன அந்தளவுக்கு முட்டாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. என்கிட்ட ஹீரோவும் நம்ம குட்டி ராஜாவும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான அந்த நேரம் எல்லாத்தையுமே குறிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கான அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அளவு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அளவெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இவளுக்கு ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த பழங்காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் அளவெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே கிட்ட வரானா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்ட்டு அந்த ஹேரெல்லாம் எடுத்து விடுறா. அவளுக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ ஹைன் வந்து சொல்லிகிட்ருக்கான், நாளைக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒரு மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு. எது மீட்டிங்கா, எதுக்கு? மேரேஜை பற்றி உங்கள் வீட்டில் அழைப்பு கொடுக்க வேண்டாமா, கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்க வேணாமா, அது சம்மந்தமாக தான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு அவங்க வீட்டை பற்றி பேசினாலே ரொம்ப காண்டாக தான் இருக்குது. அவங்க எப்பட்றா எனக்கெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக பேசி சம்மதிப்பாங்க அப்படின்னு. ஹைன்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கா. அப்போ ஹீரோனோட அப்பா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 2 மீட்டிங்கை தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக கத்தும்போது ஹையுனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதே சமயம் இங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராயல் டாக்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் இருக்கானா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி எப்படி பதட்டமாகி ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வந்து பயங்கரமாக துடிக்குது போல், பல்ஸ் எல்லாம் பயங்கரமாக காட்டுது.
அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் பல்ஸ் வந்து இந்த அளவுக்கு துடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதனால எக்ஸைட்மெண்ட்டில் இந்த மாதிரி துடிச்சிட்ருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் என் வருங்கால ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு. அதனால எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், உன்னை ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் டிஸ்டர்ப் பண்ணுதா? ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நேற்று நடந்த விஷயத்தாலையா அப்படின்னு ஹீரோ ஓப்பனாகவே கேட்குறான். நேற்று நேற்று நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம என்ன குழந்தைங்களா, நம்ம பெரியவங்க தானே, அந்த இடத்துல நீ இல்லாமல் வேறு யாராவது இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த வார்த்தையை கேட்டு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறான், நேற்று நான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள் நீ அங்கே இருந்தனால மட்டும்தான், இல்லைன்னா நான் அந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறமா அந்த ராஜமாதா கிட்ட அவங்க கோர்ட் லேடி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? சரி, இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அவனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். கல்யாண டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ ஏன் இன்னும் அப்செட்டாக இருக்க? அவள் கூட எதுவும் சண்டை போட்டியா அப்படின்னு. நான் சண்டை போடணுன்னு நீங்கள் எதுவும் ஆசைப்பட்றீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஸோ அவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. நீயும் அவளும் வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் அட்டாச் ஆகுறது, உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த அன்பு சீக்கிரம் வந்துடாது அப்படின்னு. உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்பாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, அவர் பார்த்திங்கன்னா நீ மட்டும் போன்ற மாதிரி சொல்கிறாரு போல். நம்ம 2 பேரையும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, நான் மட்டும் எப்படி வர்றது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கத்திகிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரம் ஹீரோ பார்த்திங்கன்னா வரான். என்னாச்சு? மறுபடியும் எங்கள் அண்ணா அந்த பிளேஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டானா? பரவாயில்லன்னா உங்கள் கூட வரேன்னு. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்கள் அப்பா உன்னை திட்டுவார், எங்கள் அப்பா என்ன டெய்லியும் தானே திட்டிகிட்ருக்காரு, க்ரௌன் பிரின்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் 2 பேரும் வந்தோன்னு சொல்லிக்கிறலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இந்த அம்மாவும் ஸ்மைல் பண்ணுது. எங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த இடத்துல நீ இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து உன்னை கிஸ் பண்ணேன், அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஹீரோக்கு ஃபோன் பண்ணுவோமான்னு நினைக்கிறா, ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணல, தூங்கிடுறா. அதே சமயம் ஹீரோ பார்த்திங்கன்னா இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கள்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் 3 வருஷத்துக்குள்ளே இவங்க டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டும் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கிட்டு ராஜமாதாவோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. அந்த அரண்மனையில் தீ பிடிச்சி அந்த கிரவுண்ட் பிரின்ஸை பார்த்திங்கன்னா இறந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் இவர் வந்து ராஜமாதாவை மீட் பண்ண போயிருப்பாங்க. அந்த அம்மா ஒரு ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்கும். எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, கிரவுண்ட் பிரின்ஸ் வந்து அவரோட ராஜ பொறுப்பை ஏற்றுக்காம அதை ஹீரோ கிட்ட கொடுக்க போகிறதா சொல்கிறாரு. அதனால் நீ என்ன பண்ண, மொத்த இடத்துக்குமே தீ வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு லாக்கரில் வச்சுட்டு உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறான். அது பார்த்திங்கன்னா ஹீரோவோட அண்ணா வந்து எனக்கு இந்த பதவி வேணாம், இந்த பதவியை என் தம்பிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு எழுதியிருந்திருப்பார். அதை கூட அந்த ராஜமாதா வந்து எரிச்சிருக்கும்ல, அந்த எரிஞ்சு போன பாதி பேப்பர் பார்த்திங்கன்னா ஹீரோ தான் வச்சுருக்கான். அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். மறுநாள் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஹீரோயினோட பிரதர் பார்த்திங்கன்னா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சகிச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, ஹீரோயின் வந்து எப்போவுமே அவளை ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு லூசுத்தனமாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அவள் ஒரு ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோ வந்து சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை எல்லாத்தையுமே பார்த்துப்பீங்க, பேலஸில் எப்போவுமே சண்டை பிரச்சனை அப்படி இப்படின்னு தான் இருக்குமாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் பார்த்தீங்களோ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு. பாத்தியாப்பா, இன்னிமே அவள் குழந்தையாக தான் இருக்கா, இவெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கிட்ட உருப்பட போகிறான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. ரொம்ப அதிகமாகலாம் பேசாதீங்க, எங்களோட வெட்டிங் கிஃப்ட் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த அருக்காலே அண்ணி, அவள் கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க கம்பெனியில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஷேரையும் ஒரு பில்டிங்கும் உங்கள் அப்பா வந்து எழுதி கொடுத்தாரு. உங்களுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, ஏதாவது வெட்டிங் கிஃப்ட் கொடுப்பீங்களா இல்லை அதையும் கொடுக்க மாட்டிங்களா? அவங்க அண்ணா வந்து சொல்லிகிட்ருக்காரு, ராயல் பிரின்ஸை நீ வந்துட்டு அவமதிக்கிற அப்படின்னு.
நீங்களே நல்லா கொட்டிக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவள் வாட்டில் விறுவிறுன்னு போயிடுறா. ஸோ ஹீரோக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. அவளை போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது சரி போங்கன்னு கூட அந்த ஆள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டுறாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான். அவளோட ரூமில் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கா. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோன்னு சொல்கிறா, கொஞ்சம் நேரம் நீ வெளியே போ, நான் என் கோவம்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினை பக்கத்தில் இடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வந்து கேட்குறா, என் ஃபேமிலியெல்லாம் பார்த்து உன் மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. உனக்கு ரொம்ப பேட் மெமரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், ராஜமாதாவும் என்ன கேவலமாக இன்சல்ட் பண்ணிச்சு, அதை மறந்துட்டியா அப்படின்னு. அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. உனக்கு ஏதாவது என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதான் உனக்கு ஃபஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவனும் சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான், அதுக்காக உனக்கு நான் டிவோர்ஸ்லாம் தரமாட்டேன் அப்படின்னு உன்னை ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ என்கிட்ட இருந்து, காசா பணமா இல்லை என்னோட ஹார்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டுருக்கா. நம்ம பார்த்திங்கன்னு இப்படியே பார்க்குறா, உன்னை விட அதிகமாகவே என்கிட்ட காசு இருக்குது, மூட்டு போடா அப்படின்ட்டு. ரெண்டு பேத்துக்கு பார்த்திங்கன்னா சிரிப்பு வந்துடுது. அப்படியே இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்னில் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவளோட கையை டச் பண்ணலான்ட்டு அப்படியே போகும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அந்த பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா என்ன எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதா, உங்கள் அப்பா எப்படி பிஹேவ் பண்ணார், உங்கள் அண்ணா என்ன சொன்னான் அப்படின்ட்டு ரொம்ப வந்து அக்கறை இருக்கிற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி நீ வந்துட்டு உன்னோட காண்டாக்டை கொஞ்சம் குறைச்சிக்கொன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோவை பார்க்குறான். ஹீரோயின் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் இது கிடையாது, அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ஆனால் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, ஜஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டு 3 வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு தெரியும்ல. அதனாலே பார்த்திங்கன்னா ஹீரோவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறான். ஹீரோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டோட தான் காரில் வந்து உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு அவங்க இப்போ தான் ஒரு போர்டு மீட்டிங் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறான், மீட்டிங்கில் இருக்க அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருந்துடாத, சாப்பிட்ரு அப்படின்ட்டு. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு இங்கிட்டு சிரிப்பாக தான் வருது. அப்படியே மறுநாள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் கல்யாண வேலைகள் எல்லாம் பயங்கர ஜோராக நடந்துகிட்ருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழங்கால கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக கல்யாணம்லாம் ஆகுது. அப்போது ஒயின் எல்லாம் கொடுப்பாங்க போல். ஸோ அந்த ஒயின் எல்லாம் குடிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் இரும்புறா. ஹீரோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்காப்புல. எவ்வளோ நேரம் தாண்டா இப்படி போகிறது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அரண்மனை வந்துருச்சு. ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கான். இந்த ஊர்வலம் எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டரும் அந்த ராஜமாதாவும் பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கு செம்ம காண்டாகிட்டுருக்கு. நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்ட்டு வெறுப்பேற்றிட்டுருக்கு. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ராஜா கிட்டேயும் இந்த ராஜா மாதா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி இந்த கல்யாணத்தை பார்த்திங்கன்னா ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு பேத்துக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காப்புல, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியாகி அப்படியே கண்ணாலெலாம் கட்டி ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறா. ஸோ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, அவளை பிடிச்சி அப்படியே கத்திகிட்ருக்கான், ஹிஜு எந்திரி எந்திரி அப்படின்னு. ஸோ ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.